கன்னியாகுமரியில் நாளை தொடங்கவுள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என்று மாநில தலைவர் செல்வபெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளருடன் அவர் பகிர்ந்து கொண்ட தகவலை தற்பொழுது கேட்கலாம். இல்லைங்க, நான் ஏற்கனவே எங்களுக்கு அழைப்பதை கொடுத்திருந்தார்கள். திருவள்ளுவர் சிலை நிறுவி 25வது ஆண்டு வெள்ளி விழா அப்படின்னு ஒரு அழைப்பதை வந்திருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர், மேனாள் பிரதமர், 10 ஆண்டுகளாக இந்த தேசத்தின் பிரதமராக இருந்தவர், மறைவை ஒட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வருகின்ற 2ஆம் தேதி வரை துக்கத்தை அனுஷ்டிக்க வேண்டும், கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்க விட வேண்டும், எந்த கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நேற்று இரவு ஒரு கடிதம் எழுதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் மேனாள் பிரதமர் இறந்தவுடன் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் பொழுது மிகப்பெரிய விவகாரத்தை செய்திருந்தார். எது சமுத்திர திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர், கடல் நீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர், மெட்ரோ ரயில் இன்று பயணிக்கிறது என்றால் அது காரணமாக இருந்தவர், தமிழை செம்மொழியாக்கியதற்கு அவர்தான் முழு காரணம். அவர் பிரதமராக இருக்கும்போது முத்தமிழறிஞர் கலைஞர் கேட்டவுடன் அதை நிறைவேற்றி கொடுத்தார் என்று உபகாரம் செய்தார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அவருக்கு. ஆனால் வருக 30ஆம் தேதி நாளை நடக்கின்ற ஐயன் திருவள்ளுவனுடைய சிலை நிறுவி 25 ஆண்டு நிறைவு விழாவில் எங்களால் கலந்து கொள்ள இயலவில்லை. 2ஆம் தேதி வரை நாங்கள் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்று கடிதம் எழுதி மாண்புமிகு முதலமைச்சரிடம் கொடுத்து விட்டோம். ஆகையால் நாங்கள் துக்கத்தில் இருப்பதால் இதில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை.